ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விவசாய குடும்பம். இன்றைக்கி நம்மளோட குடும்பத்தில் எங்கள் வீட்டில் நடந்த குலதெய்வம் ஃபங்க்ஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கோயில் பார்த்திங்கன்னா இருசியம்மன் குலதெய்வம்ங்க. கூட பார்த்திங்கன்னா இன்னும் 2 குலதெய்வம் ஃபங்க்ஷனும் வருங்க. 3 கோயில் திருவிழாவும் ஒரே நாளையில் நடக்குங்க. ஐயனாரப்பன், செல்லியாண்டியம்மன், இருசியம்மன் இந்த 3 கோயிலோட பங்காளிங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளையில் ஒரே டைமில் அசம்பிள் ஆகி ஒரே மாதிரி வந்து பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிப்பாங்க. பொங்கல் கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வந்து பூச்சாட்டுதல் ஆரம்பித்தோடனேயுமே வந்து கூட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்கவுங்க வந்து பொங்கல் வைக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து போய் கல் கூட்டி வச்சுட்டு வந்தாச்சுங்க. ஃபங்க்ஷன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி போல் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருந்தோங்க. நேரமே வந்து ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 7 மணி வாக்குலேயே பார்த்திங்கன்னா டிஜே வந்து கேரளா செண்டை மேளம் வந்து போட்டிருந்தாங்க. மியூசிக் வாசிக்க வாசிக்க அவங்க வந்து அந்த மியூசிக் மாதிரியே வந்து செண்டை மேளம் வந்து வாசிச்சாங்க. சூப்பராகவே போச்சுங்க. நம்ம கோயிலுக்கு பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே வந்து சேஃப்டிக்கு போட்டிருந்தாங்க. ஃபங்க்ஷனும் நல்லபடியாக போச்சுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கோயில் சார்பில் வந்து முதல் வந்து பொங்கல் அடுப்பு பற்ற வச்சா தான் அரண்மனை பொங்கல் வந்து வைக்க ஆரம்பித்தாங்கன்னா தான் வந்து நம்மளோட பொங்கல்லாம் வந்து அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிக்கணும். அதே போல் அரண்மனை கிடாயும் வந்து வெட்டினாங்கன்னா தான் நம்மளோட கிடாய் துடுக்குன பின்னாடி வந்து வெட்டுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து கோயிலோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போச்சு. நம்மளோட பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கிருச்சுங்க. நம்மளும் அரிசி போட்டு பொங்கலை வந்து வைக்க ஆரம்பித்தாச்சு. கிடாயும் சூப்பராக தூக்கிடுச்சுங்க. காலையில் ஒரு 7 மணி போல் கிடாய் வெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கிடாய் விருந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி வாக்கில் ரெடி ஆயிடுச்சு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே டே ஃபுல்லாக வருவாங்க. நைட்டு ஃபுல்லாக தூக்கங்கிட்டு பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் வந்து கிடாய் வெட்டிட்டு வந்து விருந்து ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் பந்தி பரிமாறி 3 வருஷத்துக்கு ஒரு டைம் வரதுனால பார்த்திங்கன்னா சிறப்பாகவே வந்து பண்ணுவோங்க. பொங்கல்னு வந்தாவே வீடு க்ளீன் பண்ணி பாத்திரமெல்லாம் கழுவிங்க, விருந்து வச்சு திருப்பி விருந்து முடிச்சு அந்த பாத்திரத்தையெல்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேலையாக தாங்க இருக்கும். இருந்தாலும் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் வரதுனால வந்து ஒரு சந்தோஷமான ஃபங்க்ஷனாக பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.